சிஎம் விஜய் அவர்களின் தலைமையில் தாவேகா அரசு இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடு அமைச்சரவையில சிறிய கட்சிகள் இடம்பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றமாக தற்போது பார்க்கப்பட்டுகிட்டு இருக்குது. நிறைய அரசியல் விமர்சகர்களாலும் சில அரசியல் கட்சிகளாலும் மற்றும் நடுநிலையாக இருக்கக்கூடிய நிறைய வாக்காளர்கள் மத்தியிலுமே இது ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதிருப்தி அப்படிங்கிறத விட விமர்சனத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில இழிவான சொற்களையும் பயன்படுத்தி வராங்க. இந்த கட்சிகள் மீது பயங்கரமா தன்னுடைய கோபத்தையும் அதே நேரத்துல வன்மத்தையும் கக்கி வராங்க. இது எல்லாம் சரியான முறையா அப்படிங்கிறத தாண்டி இந்த கட்சிகள் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதையும் இப்ப உள்ள காலச்சூழலுக்கு இது அவசியம் தானா அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ நடுநிலையா வாக்களிக்கக்கூடிய சில பொதுமக்களுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, அவங்க இதுக்கு முன்னால ஒரு கூட்டணியில இருந்தாங்க, இப்போ ஒரு கூட்டணிக்கு போறாங்க. அப்போ அவங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு தானே வாக்களிச்சாங்க. பட் இப்போ மாற்றி வேறொரு கட்சியில பயணம் பண்ணி இந்த அரசுல அமைச்சரவை பதவியை பெறுவது அப்படிங்கிறது ஒரு பதவி வெறியை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த சில தொண்டர்களும் இல்லது சில பொறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஏற்கத்தக்கது அல்ல, இது இன்னும் வன்மையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. சோ இதெல்லாம் நம்ம வீடியோல பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த தருணத்துக்கு இது நாகரிகமாக இருக்காது. இதே மாதிரி எதிர்கட்சியிலும் சில விமர்சனங்கள் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. சொந்த கட்சிக்குள்ளாகவே ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆனா பொறுப்பு வந்ததுல மிகப்பெரிய அளவுல ஹாப்பியா தான் இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்களை எதிர்கொண்டு வரக்கூடிய சிறிய கட்சிகள் செய்தது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்காதீங்க. இது மிகவும் ஒரு தவறான போக்கு. சரிங்களா? ரெண்டாவது, இந்த கட்சிகள் செய்த இந்த அணுகுமுறையானது சரியா தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய கேட்டா சரி அப்படிங்கிறது தான் ஆழமான அலசலில் கிடைத்த பதிலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 59 வருஷமாக 59 ஆண்டுகளாக தேர்தலில் மட்டுமே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இதுவரைக்கும் பங்கெடுத்தது கிடையாது அப்படிங்கிறது தான். இதனாலேயே நிறைய குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க அதிகாரத்துல இல்லாத போது எந்த ஒரு நிர்பந்தத்தையும் ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி ஆட்சியாளர்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்தையும் கொடுக்க முடியாத சூழல்ல அவங்களை அனுசரிச்சோ அல்லது அவர்கள் செய்கிற நலத்திட்டங்களை மட்டும் பெரிதுபடுத்தியோ மற்ற விஷயங்களை கண்டும் காணாத மாதிரி இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக மக்கள் மத்தியில் கோபத்தையும் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா மட்டும்தான் செயல்படுறாங்க, கேள்வியை கேட்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாயிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மீதும் இந்த மாதிரியான பழி சொல்லல்கள் மீதும் உள்ளுக்குள்ள விழுந்து விடாம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறாம இருந்த சிறிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது மூலமாக இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் அனுபவித்த அந்த வேதனைக்கு ஒரு மருந்தாகவும், இவ்வளவு ஆண்டு காலம் அவர்கள் கடந்து வந்த அந்த அனுபவத்தை இந்த பதவிகள் மூலமாக பொறுப்புணர்ந்து செயல்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கான பிரகாசமான சூழல் நிலவுகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தரப்பு வாதம். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இழிவாக சில வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சிறிய கட்சிகள் இது மாதிரி நிலைப்பாடை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளா இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப இது பெரிதாக பேசப்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறது, ஒரு புதிய கட்சி உள்ள ஆட்சி அமைக்கிறது, அவங்கள நம்பி நீங்க போறீங்களே, அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி போறீங்களே அப்படிங்கிறது தான் பெரிய விமர்சனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமையும் கூட இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது முக்கியமான பாயிண்ட் 3 இருக்குது. அதுல ஒண்ணு, அடிமையலாகவே எப்போதும் வாழ வேண்டுமா அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, சுதந்திரமும் உரிமையும் நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குமா, நான் அது ஒரு நாகரிகமான வார்த்தையில சொல்றேன், நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமா, ஏன் அந்த அதிகாரத்துக்கு உரிமையோடு வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான விடை தான் இது. வரலாம், மக்கள் பிரதிநிதியாக வெற்றி பெற்றால் நீங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. மூணாவது முக்கியமான பாயிண்ட், தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டமிடல் வச்சிருப்பாங்க. அதை செய்வதற்கு ஏன் பெரிய கட்சியில உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கணுமா, ஏன் சிறிய கட்சியில உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சது அப்படின்னாக்க
செயல்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இல்லையா? அதை ஏன் வந்து பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க? இதனால தான் சிறிய கட்சிகள் கண்டிப்பான முறையில அமைச்சரவையில் பங்கேற்றது சரி அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இந்த கால சூழலுக்கு இது அவசியமான்னு கேட்டா மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்க இடையிலேயே ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்னாக்க மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்ல. தேவையில்லாம விரைய செலவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒரு 5 ஆண்டு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கு கூட்டணி கட்சியினரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சியினரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிறிய கட்சிகளுக்கும், அதாவது வாக்கு வங்கியை குறைவாக வைத்திருக்கக்கூடிய, குறைவான தொகுதிகளில் ஜெயித்திருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களுக்கு அவர்களது ஆதரவை பெற முடியும். உள்ளக்க இருந்து வெளியில போறதுக்கு கூட அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு பதவியில இருக்கிறாங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அதை வச்சு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. நிறைய நலத்திட்டங்கள் கூட செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது கூட்டணியில இருந்து வெளியேறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இதனாலேயே இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த கால அரசியலுக்கு இந்த அதிகார பகிர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இது மாதிரியான சில முக்கியமான காரணங்களால நான் சொல்ற விஷயம் என்னன்னாக்க, சிறிய கட்சிகள் அணி தாவியது குற்றமல்ல. அதே நேரத்துல அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்றிருப்பதும் மிகப்பெரிய குற்றம் இல்ல, தவறும் கிடையாது. அதே நேரத்துல இந்த கால அரசியல் சூழலுக்கு இது அவசியமானதாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது பத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஆரம் முத்து.